வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 17. ரொம்ப நன்றி மிஸ் லத்திகா, நான் அம்மா மாதிரி என்றான். பசி, இந்த மெஸ் வேண்டாமே, நம்ம நார்மலா பேசுவோம். என்ன பேசவே கூப்பிடுங்க, எனக்கு அதுதான் பிடிக்கும். எப்போதும் வெளிப்படையா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசி சிறிது நேரம் யோசித்தவள், ஓகே லத்திகா, இனி பேசலையே கூப்பிடுறேன் என்றதும் லத்திகா பல் தெரிய சிரித்தாள். வசி, லத்திகா என்று அழைத்ததும் நெருக்கமாக தோன்றியது. வசீகரன் கார் ஜே.கே. ஹோட்டல் வந்து நிற்க, லத்திகா உங்க ஹோட்டல் வந்துருச்சு என்றான் அவள் தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதை கண்டு. வசி, உங்க சிரிப்பால என்ன வசியம் பண்ணிட்டீங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதான் நம்ம ஹோட்டல் வந்ததை கவனிக்கல. அவள் நம்ம என்றதை கொஞ்சம் அழுத்தி கூற வசீகரன் யோசனையாக இறங்கினாள். இந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு பிறந்த நாள் பரிசு. ஜே.கே. சார் தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஜே.கே. சாருக்கு நீங்கன்னா உயிர் போல. அவர் பேச்சுல பாதிக்கு மேல நீங்க தான் இருப்பீங்க. ஆமா வசி, என் அப்பாவுக்கு எல்லாரையும் விட நான் தான் முக்கியம். எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அவர் அப்பாவா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஹோட்டல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஹோட்டல் பிளான் நீங்க தானே போட்டு கொடுத்தீங்க? ஆமா லத்திகா, நான் தான் போட்டு கொடுத்தேன். முதல்ல என்ன நம்பினது ஜே.கே. சார் தான். அதனாலதான் எப்பவுமே அவர் மேல மரியாதை அதிகம். ரொம்ப நல்ல மனுஷர். இந்த இன்டீரியர் முழுக்க தேட்சி தான் பண்ணினாங்க தானே வசி? ஆமா லத்தி, மிஸ் தேட்சி தான் பண்ணாங்க. ரொம்ப திறமையான பொண்ணு. என் வாழ்க்கையில அப்படி ஒரு பொறுமையான, திறமையான, அன்பான பொண்ணை பார்த்ததே இல்ல. என் அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிகமா மதிக்கிறதே அவங்களதான். லிதி வசீகரன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். தேயை பற்றி பேசும்போது வசி முகத்தில் தெரியும் தேஜஸை புரிந்து கொண்டாள். எனக்கும் அவங்கள தெரியும், ஆனா இதுவரைக்கும் அவங்கள பார்க்கத்தான் முடியல வசி. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவங்களை மீட் பண்ணணும். இருவரும் பேசியபடி ஹோட்டலை சுற்றி பார்த்தனர். பிருந்தா மித்ரனை எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போக பிடிக்காமல் ஒரு கேஃபே ஷாப்பில் நுழைந்தவள் இன்பமாக அதிர்ந்து போனாள். அவள் யாரை பார்க்க நினைத்தாலோ அவனோ தனி ஆளாக அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். மித்ரனை கண்டதும் வேகமாக அவனை நெருங்கியவள், உங்க தனிமையனா கெடுக்கலனா நானும் கூட ஜாயின் பண்ணிக்குவா மித்ரன்? திடீரென்று மிரு குரல் கேட்கவும் ஆச்சரியமாக நிமிர்ந்தவள் அவள் தன் முன்பு நிற்பதைக் கண்டு எழுந்து சென்று அவள் கைப்பிடித்து அழைத்து வந்து நாற்காலியில் அமர வைத்தவன் பேரரை அழைத்து, ஒரு காஃபி ஆர்டர் கொடுத்தவன் பிருந்தா கையை விடவே இல்லை. பிருந்தா அதிர்ச்சியாக கையை பார்த்து கொண்டே இருக்க மித்ரன் கொஞ்ச நேரம் கழித்தே உணர்ந்தவன், சாரி பிருந்தா, ஏதோ ஒரு ஆர்வத்துல உன் கையை பிடிச்சிட்டேன், ரியலி சாரி. இருக்கட்டும் விட மித்ரன், என்ன இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு? அதாவது நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பிருந்தா. இன்னைக்கு ஒரு காட்டு பணிய நடக்க விட்டுட்டேன். எங்களையும் எங்க சந்தோஷத்தையும் கெடுக்கவே சென்னையில இருந்து ஒரு வண்டி பவுடர் பூசிக்கிட்டு வந்துச்சு. வந்தது சும்மா இல்லாம என்ன சீண்டி பார்த்துச்சு. அதான் பொருண்டு வான விட்டுட்டு வந்துட்டேன் என்றாள் சிரித்துக் கொண்டே. மித்ரன் கூறிய விதத்தில் பிருந்தாவுக்கு சிரிப்பு வந்தாலும் தன்னுடைய சந்தேகத்தை தீர்க்க எண்ணியவள், நீ சொன்ன காட்டு பண்ணி மனதை இனத்தை சேர்ந்த பண்ணி அமைத்து? ஆமா பிருந்தா, அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். அதுவும் அந்த காட்டு பண்ணிக்கு பேர் கூட இருக்கு. என்ன பேர் மித்து? ஆர்வமாக கேட்டாள் பிருந்தா. மிருதுலா. என் வாழ்க்கையிலேயே நான் வெறுக்கிற ஒரே ஒரு பொண்ணு. அவெல்லாம் என்ன பிறவினே தெரியல பிருந்தா. அந்த மூஞ்சிய பார்த்தாலே திரும்ப என் முன்னாடி வருவியா வருவியான்னு கேட்டு தார் ரோட்ல வச்சு தேக்கேன்னு போல இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு அற்புத பிறவி என்று மித்து கூறிக்கொண்டிருக்க பிருந்தா வயிற்றை பிடித்துக் கொண்டு சத்தமாக சிரித்தாள். மற்றவர்கள் பார்ப்பதை கூட கண்டு கொள்ளாமல் பிருந்தா சிரிப்பதை மித்ரன் ரசனையாக பார்த்தான். அவள் சிரிப்பில் இருக்கும் உயிர்ப்பு அவன் உதடுகளில் ஒட்டி கொண்டது. தார் ரோட்ல போட்டு தேய்க்கணுமா? அவ்வளவு கொலவெறி வேண்டாம் மித்து. இந்த காலத்துல அழகா இருந்தாலே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நீ பாட்டுக்கு கோபத்துல தேய்ச்சு அந்த பொண்ணு முகத்துல உள்ள சதையெல்லாம் பிஞ்சு தொங்கினா அந்த பொண்ணு நிலைமை. பிருந்தா சொன்னதை கேட்க காதுக்கு இதமாக இருந்தது மித்துவுக்கு. அதை கற்பனை செய்து பார்த்தவன் அவளுடன் சேர்ந்து சிரிக்க துவங்கினான். பிருந்தா தீயை பற்றி மறந்து போனாள் மித்ரன் அருகாமையில். மிருதுலா சோர்ந்து முகம் கருகி இரவு ஹோட்டல் வந்து சேர்ந்தாள். நேராக ராதா அறைக்குத்தான் கோபமாக சென்றாள். மித்ரன் மீது கோபம் கடல் அலை போல் பொங்கி எழுந்தது மிருவுக்கு. ராதாவிடம் அனுமதி வாங்காமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் கண்டது தன் சட்டையை கழட்டி அதை முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ராதாவைத்தான். ராதா, என்னுடைய நிலைமைய பாரு. உன் நண்பனை நம்பி என்ன அனுப்பினதுக்கு என்ன அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா. ஒரு டாக்ஸி கூட கிடைக்காம எவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் தெரியுமா என்று கத்திக் கொண்டிருந்தவள் ராதா முகத்தை கவனிக்க தவறிவிட்டாள்.
சட்டை இல்லாமல் இருந்தவன் அவசரமாக கையில் இருந்த சட்டையை மாட்டிக்கொண்டு கத்திக் கொண்டிருந்தவள் கழுத்தை நெரித்து தூக்கியவன் அவளை சுவற்றுடன் நெரித்து, யார கேட்டு உள்ள வந்த? கதவு திறந்திருந்தா நாய் மாதிரி உள்ள வருவியா? இனி என்னுடைய அனுமதி இல்லாம உள்ள வராத என்றவன் கதவை திறந்து மிருதுலாவை தூக்கி வெளியே வீசி எறிந்தான் அரக்கனாக. தான் மேலாடு இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைந்தது ராதாவுக்கு கோபத்தை தூண்டிவிட்டது. மிரு வெளியே விழுந்தவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துரைத்தபடி இருமிக் கொண்டே இருக்க அங்கே வசி, லதி இருவரும் வந்தனர். மிருவை கண்ட வசி, மேடம் எழுந்துங்க என்று கை கொடுக்க போக, இருவசி என்று அவன் கையை தடுத்து லதி கை நீட்டினாள். லதி கை தட்டிவிட்டு மிரு அங்கிருந்து எழுந்து ஓட, லதி விடு, அவங்க மனசு சரியில்லாம இருக்காங்க போல. இருக்கலாம் வசி என்றாள் அவனுடன் நடந்தபடி. ராதா கோபம் குறையாமல் வெளியே வந்தவன் கண்களில் விழுந்தது நிலவு. அந்த நிலவை பார்த்ததும் ராதா மனதில் தடங்கள் இல்லாமல் வந்து நின்றாள் தீ. நீ மட்டும் என் அப்பா அம்மாவை கொல்லாம இருந்திருந்தா என்னுடைய பொண்டாட்டியாக இப்படி. ஆனா இப்போ உன் மேல பகை மட்டும்தான் இருக்கு. உன்னுடைய அப்பாவித்தனமான முகம், அமைதி, இதை எதுவும் இந்த ராதாவை அசைச்சு கூட பார்க்காது. அவள் தன் மனைவி என்பதையே மறந்துவிட்டு அசைத்து பார்க்காது என்பவனை கண்டு அந்த நிலவு கூட பரிதாபப்பட்டது. தீ தூக்கத்தை தொலைத்தது. அதே நிலவை பார்த்து கொண்டிருந்தாள் பழைய நினைவில். ராதா தீயை பின்னால் இருந்து அணைத்தபடி, தீ நிலவ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்க மனிதர்கள் வாழ முடியுமான்னு? அந்த ஆராய்ச்சி வெற்றிகரமா முடிஞ்சா நம்ம 2 பேரும் நிலவுல செட்டில் ஆயிடுவோம். நிலா மாதிரி இருக்க என் பொண்டாட்டிக்கு நிலாவுல வீடு கட்டி தந்துருவேன் என்றவன் காதலில் கரைந்த அந்தி பொழுதுகளை நினைத்து பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டவள், இந்த நிலா கை கேட்டாத தூரத்துல இருக்க கிரிஷ். நீ என் கை கேட்ட தூரத்துல இருந்தோம் என்னால உன்னை தொட முடியலையே. நம்ம சீக்கிரம் ஒண்ணு சேரணும். நம்ம மகனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். கட்டிலில் கிடக்கும் மகனை பார்த்தபடி கூறியவள் மகன் குளிரில் சிலுங்கவும் அவன் அருகில் வந்து படுத்துக் கொண்டாள். மிரு கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தவள், நீ இதுக்கு அனுபவிப்பராதா? என்னையே அசிங்கப்படுத்திட்டல. இனி நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இனி காற்ற இந்த மிரு யாருன்னு என்று சபதம் எடுத்துக் கொண்டவளுக்கு ராதா நடந்து கொண்ட விதத்தை ஏற்க முடியவில்லை. மூவரின் சிந்தனையில் எது நிஜமாகும் எது கனவாகும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ராதா காலை எழுந்ததும் மித்திரன் அறை கதவை தட்டினாள். அரை தூக்கத்தில் கதவை திறந்த மித்து ராதாவை கண்டு, என்ன ராதா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? கண்ணை கசக்கிக் கொண்டு நின்றவள் கையை தட்டிவிட்ட ராதா, விடிஞ்சது உனக்கு என்னடா தூக்கம்? மணி 3 ஆகுது, சீக்கிரம் கிளம்பு, ஹோட்டல் போலாம் என்றவனை கண்டு அதிர்ந்து நின்றிருந்தாள். இப்ப ஹோட்டல் போய் சாணி மொழிகி கோலம் போட போற மாறாதா? மித்து, நீ கேட்டீல, அதுக்கு சம்மதம் என்றான் சம்மதம் இல்லாமல் ராதா. மித்திரன் மொழி பிதுங்கி நின்றவன் வெளியே எட்டி பார்த்தான். யாராவது கேட்டார்களா என்று. யாரும் இல்லை என்றதும் ராதாவை உள்ளே இழுத்துக் கொண்டவன், ஏய் ராதா, அறையும் குறையுமா பேசாத. யாராவது கேட்டா அசிங்கமா நினைப்பாங்க. எதுக்கு சம்மதம் சொன்ன? அதான் நேத்து ராத்திரி கேட்டியே, அதுக்குதான் மித்தோ சம்மந்தம் சொன்னேன் என்று மீண்டும் அதையே கூறினான் ராதா. சித்திரவதை 18. மீண்டும் ராதா அதையே கூற, டே ராதா, நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். நான் என்ன கேட்டேன்? நீ எதுக்கு சம்மதம் சொல்ற? தெளிவா சொல்லு, இல்ல இன்னைக்கு உன் மண்டை உடையும் என்றான் பல்லை கடித்தபடி. எதற்கும் அசராத ராதா கட்டிலில் கால் ஆட்டியபடி, அதான் இது வந்து கேட்டியே, மிஸ் தீட்சிதா நமக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்து வர சொல்வான்னு, அதுக்கு சம்மதம் சொன்ன மித்தோ. மித்திரனுக்கு அப்போதுதான் மூச்சு விட முடிந்தது. அதற்குள் மனம் என்னும் கற்பனை குதிரை தலைக்கெட்டு ஓடிவிட்டது மித்திரனுக்கு. மனதை தட்டி கொடுத்தபடி ராதா அருகில் கட்டிலில் சாய்ந்தவன், இவ்வளவுதானடா? இதுக்கா என்ன 3 மணிக்கு எழுப்புன? கொஞ்ச நேரத்துல மனசு கண்ட கன்றாவையெல்லாம் யோசிச்சிருச்சு. நீ என்ன யோசிச்சு மித்தோ? மூடிக்கிட்டு கிளம்புடாராதா. காலையிலேயே கடுப்ப கலப்பிக்கிட்டு. நான் தீக்கி கால் பண்ணி சொல்லிடுவேன், காலையும் மதியம் மட்டும் எடுத்துட்டு வர சொல்றேன் ராதா. ராத்திரிக்கு நம்ம ஹோட்டல்ல பாத்துக்கலாம். ஓகே மித்தோ, அவசியம் இதுக்கான பணத்தை வாங்கிக்க சொல்லு. பணம் வேண்டான்னு சொன்னா சாப்பாடு வேணாம் என்றான். ராதா எழுந்து நின்றவன், இனி நீ மிஸ் தீட்சிதாவை தேனு கூப்பிடாது மித்தோ, எனக்கு பிடிக்கல என்றவன் வார்த்தைகளில் கோபம் அனல் கக்கியது. போகும் நண்பனை வழியோடு பார்த்தவன் உதடுகள் சிரித்தது. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுடா, உனக்கு சீக்கிரம் எல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்பவும் தேனு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது ராதா. இப்படிதான் கோபப்படுவ. அப்பா அம்மாவை கூட கூப்பிட விட மாட்டல. இப்பவும் அதே கோபம். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். விடியும் வரை காத்திருந்து தீ எண்ணுக்கு அழைத்தான் மித்து. சொல்லு மித்து, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? கிருஷ்ணா நல்லா இருக்கார் தானே? தீ பதட்டத்தை உணர்ந்தவன், அவனுக்கு என்ன நல்லாதான் இருக்கான், என்னத்தான் உயிரை வாங்குறீங்க. உன் புருஷனுக்கு உன் கையால சாப்பிடணுமாமா. அதுக்கு என்ன 3 மணிக்கு எழுப்பி சொல்லிட்டு போறான், மனசாட்சி இல்லாதவன். ஆனா மாசம் மாசம் பணம் கொடுத்துருவானா. உனக்கு சந்தோஷமா தீ? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மித்தோ.
நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். எப்படியாவது அவர் சாப்பிட்டா போதும். கடை சாப்பாடு கிருஷு பிடிக்காது. அதான் கேட்க சொன்னேன். சரி மித்து, நான் போய் சமைக்கிறேன் என்றவள் வேகமாக சமையலை துவக்கினாள். கிருஷுக்கு பிடித்தது போல சமைத்தாள். அதிக காரம் இல்லாமல் சரியான உப்பு பதத்தில். பிருந்தா தீயை சந்தேகமாக பார்த்தவள், என்ன தீட்சி, ஏதோ புருஷனுக்கு சமைக்கிற மாதிரி இவ்ளோ அக்கறையா சமைக்கிற? உனக்கு எப்போதும் சந்தேகம் தான் பிருந்தா. யாருக்காக இருந்தாலும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிருந்தா. அவ கிடக்குற பைத்தியம். விடுதேஷே, நீ திங்க மட்டும் தெரிஞ்ச நாய்க்கு சமையல் இருக்க திருப்தி எப்படி தெரியும்? பிருந்தாவுக்கு தாயுடன் வாக்குவாதம் செய்ய தோன்றவில்லை. தீயை சந்தேகமாக பார்த்தபடி ஆபீஸ் கிளம்பினாள். இல்லையே, இந்த ஆர்கே கம்பெனி போனதிலிருந்து தேட்சி சரியில்லையே. எதையோ மறைக்கிறா. என்னன்னு கண்டுபிடிக்கணும். நேத்து பெத்துக்கிட்ட கேக்குற, போயிட்டு பல்ல காட்டிட்டு வந்துட்டேன். திரும்ப அவனை பார்க்கும்போது கேட்கணும். போன் நம்பர் கூட வாங்கல. லூசு லூசு என தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். தேட்சி மூவருக்கும் சமைத்தெடுத்தவள் மகனுக்கு முத்தமிட்டு விட்டு கிளம்பினாள். மிருதுலா நேற்று நடந்த நிகழ்வுக்கு மித்திரனை எப்படி பழி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டே ஆபீஸ் வந்தவள், ராதா, நம்ம இன்னொரு ஹோட்டல் கட்டுற இடத்துல சரியா வேலை இருக்குல்ல. உன் நண்பன் என்னத்த பாத்துக்கிறாருன்னு தெரியல. ஆளுங்க வேலை செய்யாம கதை பேசிட்டு இருக்காங்க. நமக்கு தானே நஷ்டம். உன் நண்பனுக்கு என்ன நஷ்டம் என்று ஏத்தி விட தீ மிருதுலாவை கேவலமாக பார்த்தாள். நீ எல்லாம் எங்க மித்திரனை குறை சொல்றலாம். ச, எங்க நேரம். மித்ரன் தன் நண்பனை பார்த்து கொண்டிருந்தான். மித்தோ என்று ராதா அழைக்க மிரு குஷியாக ராதாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவனை திட்டப் போகிறான் என்று. மித்தோ, உன்னுடைய கார் சாவிய மிருதுலா கிட்ட கிடு. மித்ரனும் எடுத்து நீட்ட, மிருதுலா வாங்கிக்கோ என்றான் அதிகாரமாக. மிரு ஏ என்ற கேள்வியோடு கையில் வாங்கிக் கொள்ள, இனி ஒரு வாரத்துக்கு அந்த ஹோட்டல் பொறுப்பு உன்னுடையது. நீ பொறுப்பா நஷ்டம் இல்லாம பாத்துக்கோ. மித்ரன் நீங்க கட்டுற ஹோட்டல பாத்துப்பான். ₹1 நஷ்டம் ஆனாலும் அடுத்த நாள் நீ சென்னை கிளம்பிண்டு மிரு என்றான் கம்பீரமாக. மிருவுக்கு மூக்கு உடைந்து போனது. இவ்வளவு தூரம், அதுவும் எந்த வசதி இல்லாத அந்த இடத்துக்கா என்று யோசித்தவள், ராதா, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. அந்த பொண்ணு இன்னும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல என்றாள் தீயை கை காட்டி. தீயை கை காட்டியதும் ராதாவின் கோபம் அதிகமானது. அவ எதுக்கு உனக்கு சாப்பாடு பொண்ணு மிருதுலா? அவதானே புது சமயக்காரி. மித்ரன் கூட இன்னைக்கு என்ன சாப்பாடு எங்களுக்கு எடுத்துட்டு வந்தான்னு கேட்டு வாங்கி வச்சானே, நான் பார்த்தேன். அதான் சொன்னேன் என்று கூலாக கூற, தீயை சமையல்காரி என்றதும் ராதாவின் கோபத்தில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆனது. ₹50 எடுத்து டேபிள் மீது வைத்தவன், இதான் உனக்கு சாப்பிட காசு. தினமும் இதுக்குள்ள சாப்பிடணும். கெட் அவுட் என்று கர்ஜிக்க மிருவுக்கு சப்த நாடிகளும் அடங்கி போனது. அவன் கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு தீயை முறைத்தபடி ஓடியே விட்டாள். ராதாவின் பார்வை தீயை நோக்க அவளும் எவ்வித சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். சூழ்நிலையை மாற்ற எண்ணிய மித்து, ராதா, நான் சாப்பிட போறேன், வரியா இல்லையா? வேலை நிறைய இருக்கு என்றாள். அவனுக்கும் அவள் சமையலை சாப்பிட வேண்டும் போல் இருக்க, எடுத்து வை மித்து, வரேன் என்றவன், மிஸ் தீட்சிதா, வாங்க சாப்பிடலாம் என மறக்காமல் அவளையும் அழைத்தான். இல்ல சார், நான் சாப்பிட்டு தான் வருவேன், நீங்க சாப்பிடுங்க என்றதும் ராதாவின் முகம் ஒரு மாதிரி ஆனது. நாளையில இருந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க என்று கட்டளை விதித்தவன் மித்ரன் பரிமாறிய உணவை சாப்பிட துவங்கினான். தீ யோசனையாக அமர்ந்திருந்தாள். தினமும் மகனுக்கு ஊட்டிக்கொண்டே சாப்பிடுவாள். அப்போதான் மகனும் சாப்பிடுவான். இனி என்ன செய்ய? ராதாவுக்கு அந்த உணவின் ருசி பழகிய உணர்வு. தினம் சாப்பிட்ட சமையல் என மனம் கூறியது. சாதாரண சாப்பாடுதான். இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி. ஆனால் ராதாவுக்கு பிடித்தது போல் இருந்தது. இருவருமே தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு முடித்தனர். சாப்பாட்டின் ருசி அமிர்தமாக தோன்றியது இருவருக்கும். தே, இன்னைக்கும் எப்பவும் போல அசத்திட்ட தே, உன்னுடைய சமையலை சாப்பிடவே அடுத்த பிறகு எடுக்கணும் என்றவன் நாக்கை கடித்துக் கொண்டான். திரும்பி ராதாவை பார்க்க அவனோ தீயாக முறைத்துக் கொண்டிருந்தான். தான் சொன்னதை கண்டுபிடித்து கேள்வி கேட்பானோ என்று தீ மித்து இருவரும் வென்று விழுங்க, ராதாவோ, காலையில தானே சொன்ன மித்தோ, அப்படி கூப்பிடாதுன்னு திரும்பவும் கூப்பிட்ட நாளைக்கு உன்னால பேசவே முடியாது என்று எச்சரிக்கை செய்தான். ரொம்ப நல்லவன்டா நீ என்று நினைத்துக் கொண்ட மித்து அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்டான். மித்து, கிளம்பு, வேற நடக்க எடுத்துட்டு போனோம். இன்னும் சிமெண்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு போய் பாப்போம். நானும் வரேன். அந்த மிரு மேல எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்ல, நீ பாத்துக்கோ. தேவையில்லாத நஷ்டத்தை பெற விரும்பலனா தீட்சி, நம்ம ரெகுலரா சிமெண்ட் எடுக்கிற இடத்துக்கு கால் பண்ணி சிமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார் என்றவள் தன்னுடைய வேலையை பார்க்க இருவரும் சைட்டுக்கு கிளம்பினர். மிரு வேலை நடக்கும் இடத்தில் அனைவரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். இவள் கத்திய கத்தலில் அனைவரும் முடிந்தவரை பொறுமையாக வேலை செய்து பார்த்தனர். அனைவரையும் தரைக்குறவாக பேசவும், செய்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அவரவர் வாகனங்களை எடுத்துக்கொண்டு இன்சார்ஜிடம் மட்டும் கூறிக்கொண்டு கிளம்பி விட்டனர். இப்போது அந்த இடத்தில் மிரு இன்சார்ஜர் மட்டும் நின்று கொண்டிருந்தனர். இன்னைக்குன்னு பார்த்து இன்ஜினியர் கூட இங்க வரலையே என்று இன்சார்ஜர் புலம்பிக் கொள்ள, யோ, என்ன ஆளைய கொண்டு வந்த?
இப்படி ஆடு மாடு மாதிரி சொல்லாம கொள்ளாம போறாங்க. போ போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வா என்று அதிகாரம் பண்ணி கொண்டிருந்தாள். அவர் அசையாமல் இருப்பதை கண்டவள் அடிக்க கை ஓங்க அவளின் கையை தடுத்து பிடித்தவர் திரும்பி மிரு கண்ணத்தில் பதிலுக்கு அறைந்தார். பொம்பளை புள்ளன்னு அமைதியா இருந்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. நான் போய் யாரையும் கூப்பிட மாட்டேன். நீங்க எப்படி வேலை நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எங்களை தவிர இங்க வேற யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இந்த கட்டிடத்தை எங்களை தாண்டி யார் வந்து கட்டுறான்னு பாக்குறேன் என்றவர் துண்டை உதறி போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டார். அனைவரும் சென்றதும் மிரு பயந்து போனாள். இது மட்டும் ராதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? திரும்பி சென்னைக்கு அனுப்பிடுவானே. அங்க போனா அந்த காஞ்சு காயின்னு காய்வா என்று யோசித்துக் கொண்டே தன்னந்தனியாக நின்றிருந்தவளின் போன் ஒலித்தது. யார் என்று எடுத்து பார்த்தவள் ராதா என்னை கண்டு அதிர்ந்து போனாள். எடுத்து காதில் வைத்ததும், அறிவு கட்ட மிருதுலா, நீ எதுக்குமே லாய்க்கலையா? இதுதான் நீ பொறுப்பா இருக்க லட்சணமா என்று கர்ஜித்தான். சித்திரவதை 19. மிரு பயத்தில் வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்தாள். காரணம் ராதாவின் வருகை. இப்போதெல்லாம் ராதாவை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அளவுக்கு மீறிய கோபம் வருகிறது என்று நினைத்தபடி காத்திருக்க புயலாக புழுதியை கிளப்பிக் கொண்டு உள்ளே நுழைந்தது ஆர்கே கார். மிரு பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கினாள். ஷூ கால் தடதடக்க கம்பீரமாக நடந்து வந்தவள், இதுதான் எனக்கு நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்க லட்சணமா என்று சிங்கம் போல கர்ஜிக்க மித்ரனே பயந்து ஒதுங்கி நின்றான். ராதா, நான் எதுவும் பண்ணல என்று முடிக்கும் முன்பே ராதாவின் பலமான அடி மிரு கண்ணத்தில் இடி போல இறங்கியது. வலையில் சுருண்டு விழுந்தவளை ராதா தூக்கி கூட விடவில்லை. இன்ஜினியர் போன் செய்து இன்சார்ஜரை அழைக்க அவனோ நான் வர முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான். எச்சில் விழுங்கியபடி ராதாவிடம், சார், அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் என்றார். உங்களுக்கு அவங்க இடம் தெரியுமா? தெரியும் சார். அப்ப கிளம்புங்க, நேரா போய் பேசிக்கலாம். மித்து, கார்ல ஏறு என்றான். அவர்களின் வீட்டுக்கே நேரடியாக வந்த ராதா வெளியவே நிற்க மித்ரனும் இன்ஜினியரும் மட்டும் வீட்டுக்குள் சென்று அவரை அழைத்து வந்தனர். ராதாவை பார்த்ததும், சார், எங்க ஆளுங்களை உங்க மனைவி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நாங்க இவ்வளவு அவமானப்பட்டது கிடையாது சார். உங்ககிட்ட சம்பளம் வாங்கினா நாங்க என்ன கொத்தடிமையா சொல்லுங்க? அந்த அம்மா செருப்பு எடுக்க சொல்லுது. அதான் எங்க ஆளுங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கான்ட்ராக்ட்லன்னா எனக்கு வேற கிடைக்கும். ஆனா எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம். இனி அந்த பொம்பளை இருக்க இடத்துக்கு வரமாட்டோம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்க மனைவியை வச்சு கட்டிடம் கட்டிக்கோங்க. அந்த பொம்பளை கையால சம்பளம் வாங்கி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு என்று திட்டவட்டமாக கூறியவரை சில நிமிடங்கள் ஆழமாக பார்த்தவன், நீங்க சொல்ற பொம்பளை என்னோட மனைவி கிடையாது. அவளும் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒருத்திதான். இன்னைக்கு அவளை அனுப்பி வச்சு தப்பு பண்ணிட்டேன். அவ இவ்வளவு மோசமா நடந்துகிட்டத நீங்க அங்கிருந்து உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லனா எல்லாரும் சேர்ந்து அவளை அடிச்சு கூட இருக்கலாம். இப்படி பாதையில விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க கூடாது. நீங்க பண்ணினது ரொம்ப தப்பு என்றான் ஆர்கே அழுத்தமாக. சார், அவங்க உங்க மனைவின்னு சொன்னதாலதான் நான் போன் பண்ணல. இல்லனா பண்ணிருப்பேன் சார். இனி என்னுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கக்கூடாது. இனி அவ இந்த பக்கம் வரமாட்டா. வழக்கம் போல என் நண்பன் மித்ரன் வருவான். சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு என் நண்பன் கூட மிஸ் தீட்சிதா வருவாங்க. இதுக்கு மேல இது மாதிரி தப்பு நடக்காது. உங்க ஆளுங்களை வேலைக்கு வர சொல்லுங்க என்று கூறி முடித்தவன் இதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல் நின்றிருந்தான். அவர் தங்கள் ஆட்களை அழைக்க ஊருக்குள் சென்றார். ராதா, மித்து இருவரும் ஆபீஸ் வர அங்கு யாருமே இல்லை. ஏன் தேஷிதா கூட இல்லை. ராதா தீயை பார்க்கவே இங்கே வந்தான். இல்லையென்றால் அப்படியே ஹோட்டல் சென்றிருப்பான். தீயை காணாமல் ஏமாற்றம் தோன்ற, இவ யார கெட்டு போனா என்றான் சத்தமாக. மித்து மணியை காட்டி, ஆறாகுது, எல்லாரும் வீட்டுக்கு போகாம இங்கே தூங்குவாங்களா? ஊரில் உள்ளவர்களை சமாதானம் செய்து வேலைக்கு அழைத்து வந்துவிட்டு வருவதற்குள் தீ சென்று விட்டாலே. இன்று இருந்த கோபத்துக்கு அவள் அமைதியான முகம் பார்க்க தோன்றியது ராதாவுக்கு. அதனால்தான் வேகமாக ஓடி வந்தான். அவளுக்கு பதில் அவள் எடுத்து வந்த மதிய உணவு இருந்தது ராதா டேபிள் மீது. ராதா, ரொம்ப பசிக்குது, ஹோட்டல் எடுத்து போய் சாப்பிடலாமா? ராதா சரி என தலையசைத்ததும் மித்து கூடையை கையில் எடுத்துக்கொள்ள இருவரும் ஹோட்டல் சென்றனர். ராதா அறையில் அமர்ந்துதான் சாப்பிட துவங்கினர். ஹாட் பாக்ஸ் போட்டு வைத்திருந்ததால் சாப்பாடு நன்றாகத்தான் இருந்தது. இருவரும் இருந்த பசிக்கு சாப்பாடு, பொரியல் என அனைத்தையும் பழித்து நக்கினர். அலைச்சல் ராதாவுக்கு உடல் வலியை கொடுக்க சில நாட்களாக சாப்பிடாத மாத்திரையை சாப்பிட்டு விட்டு சோர்வில் அடித்து போட்டது போல் தூங்கினான். மித்து அனைத்தையும் கழுவி வைத்துவிட்டு வருவதற்குள் தூங்கிய நண்பனை கண்டு, இவ வேற வர வர அளவுக்கு அதிகமா கோவப்படுறானே என்று நினைத்தவன் அறையை சாவி கொண்டு பூட்டிவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்தான். சர்வா காலை தூங்கி எழுந்ததிலிருந்து அழுது கொண்டே இருக்க தீக்கு ஒன்றும் புரியவில்லை. புள்ள எதுக்காக அழுறான் என புரியாமல் தாய்ப்பால் கொடுக்க முயற்சி செய்ய அதையும் குடிக்காமல் வீர் வீர் என அழுது கொண்டே இருந்தான். சர்வா குரலில் பிருந்தா, மொழி இருவரும் தீயின் அறைக்கு ஓடி வந்தனர். பேரனை கையில் தூக்கிய மொழி, எதுக்கு தீஷி புள்ள அழுறான்? தெரியலமா, தூக்கத்துல அழ ஆரம்பிச்சான், ரொம்ப அழுகுறான் என்றவள் அழுது கொண்டு நிற்க, ஒண்ணுல தீட்சி, இதுக்கு போய் அழுவுற? பச்சை குழந்தைங்க இப்படிதான், எதுக்கு அழுறோன்னு தெரியாம அழுவாங்க
பிருந்தா, சுடுதண்ணீர் குளிக்க வச்சு அதை ஆற வச்சு எடுத்துட்டு வா. வேகமாக ஓடி நீரை நன்றாக கொதிக்க வைத்து ஒரு பாலாடை நீரை ஆற வைக்க குளிரில் சட்டென்று ஆறி போனது. ஆமா, தண்ணி வெதுவெதுப்பா இருக்கு, சர்வா கொடுங்க என்றபடி நீட்டினாள். மொழி சர்வாவுக்கு தண்ணி கொடுத்து தோளில் போட்டு தட்டி கொடுக்க தொடங்க சர்வா கை நீட்டி தாயை தேடினான். மகனை வாரி எடுத்துக் கொண்டவள் தட்டி கொடுக்க தொடங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை குறைந்து தூங்க தொடங்கியது. ஒன்னொரு தேசி, சர்வாவுக்கு வயிற்று வலி, அதுக்குதான் அப்படி அழுதுருக்கான். சர்வாவுக்கு பால் கொடு, பாத்ரூம் போனது சரியாகி விளையாட ஆரம்பிச்சிடுவான் பாரு. நாங்க சமையல் வேலையை பாத்துக்கிறோம் என்றார். மகனை வீட்டில் விட்டுவிட்டு செல்லவும் மனமில்லை. புதிதாக வேலைக்கு சேர்ந்த இடத்தில் லீவு சொல்லவும் மனமில்லை. மகனின் முகம் தெளிவாக இல்லாமல் இருந்ததால் அதே யோசனையோடு சோகமாக ஆபீஸ் நுழைந்தாள். ராதா தீமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் அப்பியிருந்த சோகத்தை கண்டு அவனுக்கும் ஒரு மாதிரியானது. சாப்பாடு எடுத்து டேபிளில் வைத்தவள், சாரி சார், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் என்றவள் தன்னுடைய சீட்டில் அமர்ந்தாள். மித்து உள்ளே நுழைந்தவன், உனக்காக தான் தேசி வெயிட் பண்ண, நேற்று பிரச்சனையான சைட்டுக்கு போனோம், சாப்பிட்டு போகணும்னு இருந்தேன் என்றவன் அவசரத்தில் அவள் முகம் பார்க்காமல் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்து, ராதா சாப்பிடு, டேய் பாய் என்று பறந்து விட்டான். மித்ரன் கூறியதை காதில் வாங்காமல் அமர்ந்திருந்த தீயை கவனித்தவன் எழுந்து சோஃபாவில் அமர்ந்தபடி, மிஸ் தீஷிதா, எனக்கு பரிமாறுங்க என்று சத்தமாக கூற தீயும் அவனுக்கு பரிமாறினாள். நீங்க சாப்பிட்டீங்களா? அவனின் கேள்விக்கு தலை மட்டும் அசைத்து வைக்க அதே நேரம் மெரு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் இருவரும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு கொதித்தெழுந்தாள். ராதா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா சாப்பிடுற என்றபடி உள்ளே நுழைந்தவள் ராதா தட்டில் கை வைக்க போக, இதுதான் நீ ஆபீஸ் வர நேரம் அமரு, என் தட்டுல கை வைக்காத, எனக்கு பிடிக்காது, கடைசியா சாப்பிடு என்றவன் எழுந்து கை கழுவி விட்டு தன்னை அறியாமல் டீ டாப்ஸில் துடைத்து விட்டு, நான் சைட்டுக்கு போய் பாக்குறேன், மித்ரன் இல்ல என்றவன் தீயை உள்வாங்கிய ஒரு பார்வை பார்த்து சென்றான். அங்கு நடந்த கூத்தை கண்ட மிருவுக்கு உள்ளம் எரிமலையாக கொதித்தது. அவளை மட்டம் தட்ட நினைத்தவள், ஏய், எனக்கு சாப்பாடு எடுத்து வேடி என்று கால் மேல் கால் போட்டு அதிகாரம் செய்ய வெளியே சென்ற ராதா கதவில் சாய்ந்து நின்றிருந்தான். மிருதுலாவை கண்கள் சிவக்க முறைத்தபடி, அடுத்த முறை இந்த மாதிரி அதிகாரம் பண்ண கொறவழி அறுத்துருவேன், கை இருக்குதுல போட்டு சாப்பிடு என்ற கர்ஜனையில் மிரு சட்டென்று எழுந்து நின்றவள், சரி ராதா என்றாள் பவ்யமாக. பாத்திரங்களை திறந்து பார்த்த மிரு ஏமாந்துதான் போனாள். ராதா அனைத்தையும் கடைசி சொட்டுவரை நக்கிவிட்டுதான் காலியானது தெரிந்து எழுந்தான். ராதா நிற்பதால் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தியவள் அவன் விலகி சென்றதும் தீ அருகில் நெருங்கி காதருகில் குனிந்து, நீ என்னதான் வக்கனையா ஆக்கி போட்டாலும் அவன் ஏன் ராதாடி, அவனை உன்னால மயக்க முடியாதே, ராதா மயங்கவும் மாட்டான், ரொம்ப முயற்சி பண்ணாதே, அப்புறம் அவனை கொல்ல கூட நாங்க தயங்க மாட்டோம், எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது என்றாள் கண்களில் கொலை வெறியில். மெரு கண்களில் தெரிந்த கொலை வெறியை கண்டு தீ துடித்து போனவள், நான் என் கிருஷிக்கு எதையும் ஞாபகப்படுத்தல, எனக்கு அதுல விருப்பமும் இல்ல, என்னுடைய கிருஷி என்ன இப்ப மறந்து இருக்கலாம் மிருதுலா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு எல்லாமே ஞாபகம் வரும், அன்னைக்கு உங்க எல்லாரையும் துடிக்க துடிக்க அழிப்பாரு, அதை இதே மாதிரி நான் வேடிக்கை பார்க்கத்தான் போறேன் என்றவள் அடங்கா கோபத்தோடு நின்றிருந்தாள். சித்திரவதை 20. தீ வார்த்தைகளையும் அவளின் கோபத்தையும் கண்டு சத்தமில்லாமல் விழுந்து விழுந்து சிரித்த மிருதுலா, உன்னுடைய பகல் கனவு என்னைக்குமே நிறைவேறாத திஷி, ஏன்னா உன் கண்ணு முன்னாடியே எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நடக்காதான் போகுது, அத பார்த்து நீதான் துடிதுடிச்சு சாக போறடி, அத நான் வேடிக்கைத்தான் பார்க்க போறேன். ராதா முழுசா எனக்கு மட்டும் சொந்தமாக போறான், சீக்கிரமே காஞ்சு இங்க வரப்போறா, எங்க கல்யாணத்தை பத்தி பேச வெயிட் பண்ணு, எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்க. அவள் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து நின்றிருந்தாள் தீ. காலையில் மகனுக்கு உடல் முடியாமல் போனதும் இப்போது மிரு பேசியதும் தீயை அதிகமாக தாக்க அவளால் அதற்கு மேல் வேலை செய்ய முடியும் என்று தோன்றவில்லை. தீ தன்னுடைய பையை எடுத்து மாட்டியவள் நேராக ராதா முன்பு போய் நின்றாள். தேட்சி பையுடன் தன் முன்பு நிற்பதை குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க அங்கு அடுக்கப்பட்டிருந்த செங்கலை பார்த்தபடி, சார், எனக்கு 1 நாள் லீவு வேணும் என்றவள் முகம் சுத்தமாக சரியில்லை. கண்கள் கலங்கி இருப்பதை கண்டவள், மிஸ் தீட்சிதா, நான் இங்க இருக்கேன், நீங்க எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்து பேசுங்க என்றான். அவளும் அப்போதும் செங்கலை பார்த்தபடி நிற்க, சரி கிளம்புங்க, நான் கொண்டு வந்து விடவா என்றான் உண்மையான அக்கறையுடன். இல்ல சார், நானே போய்க்கிறேன் என்றவள் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக ஓடினாள். ஓடும் தீயை பார்த்து கொண்டே நின்றவன் அவளின் கசங்கிய முகத்தையே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் சென்ற பிறகும் ராதாவுக்கு தெரியும், முன்போல் அவளை நடத்துவதில்லை. அவளின் அப்பாவி முகம் அவள் தவறு செய்திருக்க மாட்டாள் என்று கூறுகிறது. ஒரு பக்கம் அவள் மேல் ஏதோ ஒரு பிணைப்பு உருவாவதை ராதாவால் எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை. அதனால் அவளை 2 நாட்களாக காயப்படுத்தாமல் அவளின் அருகாமையை ரசித்தபடி இருப்பவனுக்கு இன்று அவள் இல்லாமல் இருக்க முடியவில்லை. ஹோட்டல் போகலாம் என்று கிளம்ப நினைக்க ஜே.கே. சாரின் கார் உள்ளே நுழைந்தது.
ஜேகேவை பார்த்ததும் மகிழ்ந்தான். அருகில் சென்று, வாங்க ஜேகே சார், வாங்க என்று வரவேற்க மறுபுறத்திலிருந்து லித்திகா இறங்கினாள். லித்திகாவை குழப்பமாக பார்த்தவன், வாங்க என்று வரவேற்க, ஆர்கே, இவதான் என் பொண்ணு லித்திகா என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். ஹாய் ஆர்கே என்று தயங்காமல் கூச்சப்படாமல் கை நீட்டியவள் கையை ராதாவும் கையை பிடித்து குலுக்கினாள். லிதி ராதாவை மெல்லிதாக அணைத்துக் கொள்ள அதிர்ந்து நின்றிருந்தவனை கண்டு ஜேகே சத்தமாக சிரித்தார். என்ன ஆர்கே, பயந்துட்டியா? அவ வெளிநாட்டுல வளர்ந்தவ, இப்படி கட்டிப்பிடிச்சா தப்பா எடுத்துக்காத, எல்லாரையும் கட்டிப்பிடிக்க மாட்டா என்றார் மகளின் செயலை விளக்கி. இதுல தப்பா எடுத்துக்க எதுவும் இல்ல, லிதி அணைப்புல தப்பா எதுவுமே இல்ல என்றவன் அவனும் வெளிதாக அணைக்க மிரு முகம் சுழித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஜேகே மிருவை பார்வையை கண்டவர் முதல் பார்வையில் மிருதுலாவை பிடிக்காமல் போனது. லிதி உள்ளவா, ஜேகே சார் வாங்க என்று இருவரையும் அழைத்தான். லிதி மிருதுலாவை கண்டவள், நீங்க தானே அன்னைக்கு எங்க ஹோட்டல்ல விழுந்து அழுதுட்டு இருந்தது என்றாள் ஞாபகமாக. மிரு அந்த கேள்வியை தவிர்த்தவள், நான் ராதாவோட லவர், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கப்புறம் என்று ராதா கைப்பிடித்தபடி சம்மதமில்லாமல் கூறி நின்றவளை லிதி பைத்தியம் போல் பார்த்தாள். மிரு கையிலிருந்து தன் கையை உருவி கொண்டவள், மிரு, இவங்க 2 பேருக்கும் குடிக்க ஜூஸ் எடுத்துருவாப்போ என்று துரத்த ராதாவை முறைத்தபடி மிரு நகர்ந்தாள். இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்றவன் அமர வைக்க லிதி ராதாவின் ஆபீஸ் அருகே சுற்றி பார்த்தவள், ரொம்ப நீட்டா அழகா இருக்கார்க்கே, உங்களுக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு சுத்த பாப்பீங்க தெரியாது. லிதி, இது எல்லாத்துக்கும் மிஸ் தீட்சிதா தான் காரணம், அவங்கதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க என்றான். ராதா கூறிய மிஸ் தீட்சிதாவாள் ஜேகே குழம்பி போனார். ஓ ஆர்கே, தீட்சி எங்க? அவங்கள கூப்பிடுங்க, இன்னைக்கு நான் வந்ததே தீட்சிய பார்க்கத்தான், இன்னும் அவங்கள மட்டும்தான் நான் பார்க்கவே இல்ல. அப்பா அவங்கள பத்தி சொன்னது மட்டும் இல்லாம எங்க ஹோட்டல் செம்மையா இருக்க காரணமே தேதான, எங்க அவங்க? வர சொல்லுங்க ஆர்கே என்று குதித்தாள். அவனின் ஆர்வத்தை கண்ட ஆர்கே, லிதி நீ தேடுற ஆளுங்க இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஏன், என்னாச்சு என்று ஜேகே குறுக்கிட்டார். தெரியல சார், காலையில இருந்து சோகமா இருந்தாங்க, திடீர்னு வந்து லீவ் கேட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் இருக்காது ராதா, பாய் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்த போயிருப்பா, நீங்க ஏன் எதுக்குன்னு கேட்காம லீவு கொடுத்து தப்பு பண்ணிட்டீங்க என்றபடி உள்ளே நுழைந்த மிருவை முறைத்த லிதி, ஆர்கே, நாங்க வந்ததே என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதா, நீங்களும் மித்ரனும் வந்துருங்க, வரும்போது தீய கட்டாயம் அழைச்சிட்டு வாங்க, அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வருவாங்க என்றாள். ஓகே மேடம், உங்க உத்தரவுப்படி நடக்கட்டும், நான் மிஸ் தீட்சிதாவை அழைச்சிட்டு வரேன் என்றான் மென் சிரிப்புடன். லிதி வார்த்தைக்காக கூட மிருதுலாவை அழைக்கவில்லை. தீ சோகமாக இருந்தது கேட்டதும் ஜேகே உடனே கிளம்ப நின்றார். ஓகே ஆர்கே, பார்ட்டிக்கு வந்துருங்க, நாங்க வசீகரன் கம்பெனிக்கு போகணும், அங்க வசி அப்புறம் ஒரு குட்டி வாயாடி இருக்கா, அவளை இன்வைட் பண்ணணும் என்றார். இருவரையும் வழி அனுப்பி வைத்த ராதா அவனும் ஹோட்டல் கிளம்பினான். ஜேகே காரில் ஏறியதும் முதல் வேலையாக டீ எண்ணுக்கு அழைத்தார். டீ ஜேகே சார் நம்பரை பார்த்ததும் சந்தோஷமாக எடுத்தவள், சார் எப்படி இருக்கீங்க? டீ குரல் சாதாரணமாக இருப்பதை உணர்ந்தவர், நான் நல்லா இருக்கேன் தீஷே, உனக்கு என்ன ஆச்சு? ஆபீஸ்ல இல்ல நீ? ஆமா சார், சர்வாவுக்கு காலையில உடம்பு முடியல, ரொம்ப அழுதான், அதே ஞாபகமா இருந்துச்சு, லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். பேரனுக்கு என்னாச்சு தீட்சி, நான் வரேன் என்றார் பதட்டமாக. இல்ல அவன் இப்ப நல்லாதான் சார் இருக்கான், நீங்க கவலைப்படாதீங்க, பாட்டி கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான், நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் சார். லிதி போனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போட்டவள், ஹாய்கா என்றாள் குழந்தை போல. புது குரலில், லிதி என்று சட்டென்று கண்டுபிடித்து விட்டாள் தீ. ஹாய் லிதி, எப்படி இருக்க? என்ன ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிங்க நீங்க, உங்களை பக்கத்தான் வந்தேன், ஆனா நீங்க இல்ல, நான் ஏமாந்து போயிட்டேன் தெரியுமா? சாரி லிதி, நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா இருந்திருப்ப, நீ வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுல ஒரு குட்டி இருக்கான். எனக்கு தெரியும்க்கா, நான் ஒரு நாளைக்கு வரேன், இப்ப வசீகரன் கம்பெனி போறோம். போனை வாங்கிய ஜேகே, தீட்சி, உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் ஆர்கேக்கு தெரியாதா? சில நொடி மௌனமாக இருந்தவள், தெரியாது சார், நான் சொல்லல, எங்க பாதுகாப்புக்காக என்றதும் ஜேகே யோசிக்க துவங்கினார். சரி என்று கூற மீண்டும் போனை புடுங்கி எழுதி, அக்கா, நீங்க என்னுடைய பர்த்டேக்கு கண்டிப்பா கட்டாயமா வரணும், எந்த காரணமும் சொல்லக்கூடாது சரியா? நீங்க வரலன்னா நான் கோச்சுப்பேன்கா. டீ தயக்கமாக, சரி லிதி வரும் என்று கூறினாள். ஜேகே பலத்த சிந்தனையில் இருந்தவர் தீயை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தார். இருவரும் வசீகரன் கம்பெனி முன்பு காரை நிறுத்திவிட்டு இறங்க வசி வாசலுக்கே வந்து அழைத்து சென்றான். வசீகரன் முகம் பார்த்ததும் லிதிகா முகத்தில் பல மடங்கு சந்தோஷம். அதுவரை குழந்தை போல் நடந்து கொண்டவள் வசீகரனை கண்டதும் சாதாரணமாக இருந்தாள். ஜேகே சார், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வசி, உனக்கு தான் தெரியுமே, என் பொண்ணோட பிறந்தநாள் பார்ட்டி, அதுக்கு நேர்ல தான் அழைக்கணும்னு மேடம் ஆர்டர், அதான் வந்தேன். எஸ் வசீகரன், நெருக்கமானவங்க எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டதானே மரியாதையா இருக்கும், எனக்கு பிடிச்சது என்னவோ அதை செய்யறேன். எந்த தப்பும் இல்ல லிதி, யாரும் தப்பு சொல்லவும் முடியாது, ஆனா உங்க அப்பா ரொம்ப பிஸியான ஆளு, அப்படிப்பட்டவரு பொண்ணுக்காக வர்றது ஆச்சரியம்தான். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்கு சாதாரண மனுஷன்தான் வசி,
உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது புரியும். எனக்கு நித்திகா சந்தோஷம் தான் முக்கியம். உங்க 2 பேர் பாசத்தை கண்டு பொல்ல இருக்குது சார் எனக்கு என்றவன் அழகாக சிரிக்க அவன் சிரிப்பில் தன்னை தொலைத்தாள் லிதி. எப்போதும் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டே இருக்க தோன்றும் சிரிப்பு அது. வசீகரனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வந்தாள் லிதி. வசி, நீங்க கண்டிப்பா வரணும். என் பர்த்டே பார்ட்டிக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமானவர் நீங்க என்றாள் இரட்டை பொருளில். மகளின் குரல் மாற்றத்தை கவனித்த ஜேகே அவள் முகத்தில் தோன்றிய காதல் உணர்வையும் கண்டு கொண்டார். நீங்க இந்த அளவுக்கு சொல்ல வேண்டியதில்லை லிதி. நான் மதிக்கிற முதல் மனிதர் உங்க அப்பா. கண்டிப்பா வருவேன். உங்களுக்கு பிறந்தநாள் பரிசு என்ன வேணும்? அத என் பிறந்தநாள் பார்ட்டில கேக்குற வசை. அப்போதாங்க என்றாள் அழகான புன்னகையுடன். இந்த பிறந்தநாள் பார்ட்டிதான் சுழல் வட்ட சிக்கலை உருவாக்கப் போகிறது. வணக்கம்.